நாங்கள் ஒரு நிமிடம் செய்தியை நாங்கள் வாசிக்கிறதுக்கு முன்பாக நாங்கள் ஒரு விசை நாங்கள் ஜெபத்துக்காக எங்களை தாழ்த்துவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த ராத்திரி வேளைக்காக தகப்பனே எங்களை அதிகமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆம் கர்த்தாவே, இந்த வருடத்தின் இறுதி நாட்களிலே, இறுதி மணி நேரத்திலே ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய அளவில்லாத இந்த கிருபையினாலே இந்த நிமிஷம் மட்டும் நீர் எங்களை காத்து வந்த தேவனாயிருக்கிறீர். ஆண்டவரே, உலகத்துக்கோ இந்த வருடமானது கேடான ஒரு வருடமாயிருந்தது. ஆனால் இந்த வருடத்திலே உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தவான்களை, கிறிஸ்துக்குள்ளான அந்த பரிசுத்தவான்களை நீர் ஆசீர்வதித்த தேவனாயிருக்கிறீர். அன்றைக்கு எப்படியாக அங்கே உலக ஜனங்கள் பஞ்சத்தினாலே மடிகிற வேளையிலே பழைய ஏற்பாடிலும் புதிய ஏற்பாடிலும் உடைய ஜனங்களை நீர் எப்படி போஷித்தீர் என்று நாங்கள் பார்த்து வந்தோம். அதே வண்ணமாக இந்த நாட்களிலே உலகமானது ஒரு ஸ்தம்பிதம் அடைந்து எல்லாவித காரியங்களுக்கூடாக அவர்கள் நெருக்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற வேளையிலே உம்முடைய ஜனங்கள் கலிகூந்து உம்மை துதிக்கும்படியாக இந்த நாளை நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே வந்திருக்கிறதான ஒவ்வொரு உள்ளங்களையும் உம்முடைய ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் உலகத்துக்கு காண்பிக்க அல்ல ஆண்டவரே, நாங்கள் இந்த துவங்குகிற இந்த புதிய ஆண்டு உமக்குள்ளாக நாங்கள் துவங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு, அந்த விசுவாசத்தோடு, அந்த வாஞ்சியோடு நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த வாஞ்சியான உள்ளங்களையும் அந்த வாஞ்சியான எண்ணங்களையும் நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். தாகமுள்ளவனுக்கு அந்த தண்ணீரை கொடுக்க நீர் பாத்திரராயிருக்கிறீர். அதனாலே நிச்சயமாக புதிய வருடத்துக்காக இந்த நேரத்திலே நீர் ஒரு புதிய ஒரு செய்தியை நீர் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனாலே தகப்பனே, தாகத்தோடு வந்த உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மீண்டுமாக நீர் இந்த வருடத்திலே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா உபகாரங்களுக்காகவும் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த அருமையான நாளை நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்டின் காரியங்களை அதிகாரிகள் மத்தியிலே நீர் இரக்கத்தை காண்பித்து இந்த நாளிலே உம்மை, இந்த நடு ராத்திரியிலே உம்மை துதிக்கும்படியாக, இந்த புதிய ஆண்டை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இருந்து துவக்கும்படியாக நீர் கொடுத்த அந்த மகத்தான இரக்கத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்திலே பேச போற செய்தி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் கர்த்தாவே, ஆண்டவரே, ஒரு வார்த்தையை கூட்டினாலும் அந்த வார்த்தையை குறைத்தாலும் ஆண்டவரே ஆண்டவரே புத்தகத்திலிருந்து நான் கிறுக்கி போடுவேன் என்று சொன்னீர். ஆம் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையானது ஆண்டவரே சரியான விதத்திலே வரத்தக்கதாக எங்கள் வாயை நீர் அபிஷேகம் பண்ணி ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் கேட்கிற வேளையிலும் ஆண்டவரே அடியான் பேசுகிற வேளையிலும் தகப்பனே அது உம்முடைய ஆவியினாலே கட்டுப்படுத்தப்பட்டு ஆம் கர்த்தாவே உம்முடைய வார்த்தை மாத்திரம் வெளிவர நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, கேட்கிற செவிகளை ஆசீர்வதியும். ஆம் கர்த்தாவே, ஒருவன் கேட்க வேண்டும் என்றால் நீர் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆம் தகப்பனே, நீர் பரிசுத்த ஆவியாக இறங்கி ஆண்டவரே ஒவ்வொருடைய ஆண்டவரே இருதயத்திலும் நீர் ஊடுருவி ஆண்டவரே நிச்சயமாக ஆண்டவரே அந்த வார்த்தைகள் அவருடைய இருதயங்களிலே விழத்தக்கதாக நிச்சயமாக நீர் அதை திறந்து கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வந்த ஒவ்வொரு ஜனங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வராத ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இனிமேல் கேட்க போற ஒவ்வொருடைய செவிகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் யாவையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் எழுந்த வண்ணமாகவே ஆதியாமம் 6ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்புவோம். ஆதியாமம் 6ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். ஆதியாமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் மட்டும் நான் வாசிக்கிறேன். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாப்பேத் என்று 3 குமாரரை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது.
தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது. மாமிசமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ்பூசு. ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நேரத்திலே சிறிது நேரம் இந்த புதிய வருடத்துக்காக உங்களுக்காக நான் சிறு காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். அதுக்கு பிற்பாடு நாங்கள் ராப்போஜனத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். ஆமேன். இந்த அருமையான நேரத்திலே நமக்கு ஒரு பேழை என்ற ஒரு தலையங்கத்திலே நான் பேச விரும்புகிறேன். கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். நமக்கு ஒரு பேழை. ஆமேன். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க நமக்கும் ஒரு பேழை உண்டு? ஆமேன். அன்றைய நாளிலே நோவாவுக்கு ஒரு பேழை அங்கே தேவன் உண்டு பண்ணி அவனை பாதுகாத்தார். அவனுடைய குடும்பத்தாரை தேவன் பாதுகாத்தார். ஆமேன். அதே போல தேவன் இன்றைய நாளிலே நமக்கு ஒரு பேழை அவர் உண்டு பண்ணியிருக்கிறார். அதுக்குள்ளே நாங்கள் இருப்போமானால் நிச்சயமாக நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம். ஆமேன். இந்த அருமையான நேரத்திலே நாங்கள் 3 பேழையை குறித்து நாங்கள் பார்க்க போறோம். 3 பெட்டி. 4வது பேழையை குறித்து நாங்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக சிறு சிறு காரியத்துக்கூடாக 3 பெட்டிகளை குறித்து நான் பேசி 4வது அடைக்கலமான அந்த பெட்டியை குறித்து நான் பேசி நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆமென். முதலாவது வேதாகமத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் 3 பெட்டிகள் அங்கே வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது. அதாவது 3 பேழைகள். முதலாவது நீங்கள் பார்ப்பீர்களானால் அது நோவாவுடைய பேழையாயிருந்தது, நோவாவுடைய பெட்டியாயிருந்தது. 2வது நீங்கள் யாத்ராமத்திலே பார்க்க முடியும், மோசேயுடைய பெட்டி. 3வது நீங்கள் பார்க்கிற வேளையிலே உடன்படிக்கை பெட்டி. 4வது பெட்டி நமக்காக உண்டாக்கப்பட்டது, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறார். ஆமென். அதனாலே நாங்கள் முதலாவது அந்த பேழையை குறித்து நான் பேச விரும்புகிறேன். முதலாவது பேழை நான் ஏற்கனவே பேசப்பட்ட காரியம். அது எப்படிப்பட்ட ஒரு மரத்தினாலே அது செய்யப்பட்டிருந்தது? கொப்பேர் மரத்தினாலே. அந்த கொப்பேர் மரமானது எப்படிப்பட்ட ஒரு மரம்? மிருதுவானதும் வளையக்கூடிய ஒரு மரமாயிருந்தது. அது அதி சீக்கிரத்திலே நீரை உறிஞ்சத்தக்கதான ஒரு மரம் தான் கொப்பேர் மரம். அந்த மரத்தில் தான் தேவன் ஒரு பேழையை உண்டு பண்ண சொன்னார். ஏனென்றால் அது ஒரு விசுவாசிக்கு அடையாளமாயிருந்தது. பாருங்கள் எப்படிப்பட்ட அது அங்கே மரம் மிருதுவானது, மென்மையானது, அதிக அங்கே வளையக்கூடியது, நீரை உறிஞ்சக்கூடியது. அப்படியானால் அந்த மரத்தினாலே அந்த பேழை உண்டு பண்ணப்பட்டு தண்ணீருக்குள்ளே அது இருக்குமானால் அது எப்படி? அது சீக்கிரத்திலே மூழ்கி போய்விடும். ஆனால் தேவன் ஒரு பரிவாரத்தை அங்கே வைத்திருந்தார். அதுதான் கீழாயிருந்தது. என்ன? உள்ளும் புறமும் கீழினாலே நீ பூசு என்று அங்கே சொல்லப்பட்டிருந்தது. அதிலே தான் தேவன் ஒரு பலத்தை அங்கே வைத்திருந்தார். அது ஒரு பலமுள்ள மரத்திலிருந்து அது எடுக்கப்பட்டு காய்ச்சி அங்கே பூசப்படுகிற வேளையிலே அந்த மிருதுவான அந்த மரத்தை அது என்ன செய்தது? மூடிக்கொண்ட வேளையிலே அது எப்படிப்பட்ட ஒரு கற்பாறையாயிருந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்கள், அலைகள், அங்கே எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் அந்த பேழையானது அங்கே பலமுள்ளதாய் இருக்கத்தக்கதாக தேவன் ஒரு பரிகாரத்தை வைத்திருந்தார். நீங்கள் ஆதிகாமத்திலே அது கீழ் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் லேவியாராமத்திலே அது வருகிற வேளையிலே அதே வார்த்தையானது பரிகாரம் என்று வருகிறது. அப்ப பாருங்கள், இந்த கீழானது பரிகாரம். அங்கே பரிகாரம் என்பதற்கு அங்கே பொருளை பார்க்கிற வேளையிலே இடைவெளியில் நிற்றலாயிருக்கிறது. அதாவது அந்த 2க்கும் இடையிலே நியாய தீர்ப்புக்கு நடுவிலே அது நிற்கிற ஒரு காரியம்தான் பரிகாரமாயிருக்கிறது. பாருங்கள், வெள்ளத்தினாலே தேவன் அங்கே பூமியை அழிக்கிற வேளையிலே அந்த நியாய தீர்ப்புக்கும் பேழைக்குள்ளாக இருந்த அந்த நோவாவுக்கும் கீழானது பரிகாரமாயிருந்தது. ஆமென். பாருங்க, தேவன் ஒரு பரிகாரத்தை அங்கே வைத்திருந்தார்.
அதனாலே அந்த எந்த வெள்ளமானது அன்றைக்கு அந்த பூமியை அழித்ததோ அதே வெள்ளமானது நோவாவை அங்கே பாதுகாத்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதான் தீர்க்கதரிசி சொல்லுகிற வேளையிலே தேவன் எப்பொழுதும் ஒரு பரிகாரத்தை அவர் உடையவராயிருக்கிறார். பாருங்கள், அது ஒரு விசுவாசிக்கு அடையாளம். அதே போலதான் நாங்கள் கைவிடப்பட்டதும் நாங்கள் ஒருவராலும் அங்கே எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு பலவீனமான பாண்டமாய் நாங்கள் இருக்கிற வேளையிலே தேவன் தம்முடைய ஆவியினாலே எங்களை பலமுள்ளவராய் அங்கே மாற்றியிருக்கிறார். வேலையானது பாருங்கள் எப்படி ஒரு மென்மையான ஒரு மரத்திலே தேவன் உண்டாக்கப்பட்டு தண்ணீரானது அங்கே 40 நாள் இரவும் பகலும் அங்கே பேயப்படுகிற வேளையிலே அது எப்படிப்பட்ட அலைகளுக்கூடாக அதை கடந்து போயிருக்கு, எப்படிப்பட்ட அங்கே அனர்த்தத்துக்கூடாக அது கடந்து போயிருக்கும், எத்தனையோ மலைகளை அது இடித்து தள்ளி கடந்து போயிருக்கும். ஆனாலும் உடைந்து போகாதபடி தேவன் அங்கே ஒரு பரிகாரத்தை வைத்திருந்தார். பாருங்கள், அந்த நியாய தீர்ப்பு ஏற்படுகிற வேளையிலே தேவன் ஒரு பரிகாரத்தை அங்கே வைத்திருந்தார். அதுதான் கீழாயிருக்கிறது. பாருங்கள், அதே போலதான் தேவன் ஒவ்வொரு காலத்திலும் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு பரிகாரத்தை அவர் வைத்திருக்கிறார். நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் விசுவாசம் மாத்திரம். நீங்கள் எதையுமே செய்ய தேவையில்லை. நீங்கள் தேவன் கட்டளையிட காரியத்துக்குள்ளாக பிரவேசிக்கிற வேளையிலே தேவன் மீதியான காரியத்தை அவர் செய்வார். வேதத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தா நோவா பேழை உண்டு பண்ணி உள்ளே போனான், அவன் கதவை கூட அடைக்கவில்லை, கதவை தேவனே அங்கே அடைத்தார். அதான் தீர்க்கதரிசி, நீங்கள் விசுவாசித்து முன்னேறி போகிற வேளையிலே பாதுகாப்புக்காக தேவன் கதவை அடைக்கிறவராயிருக்கிறார். ஆமென். பாருங்கள், அவன் அடைக்க அவசியம் இல்லை. வெள்ளம் வரப்போகிறது என்று அவன் அடைக்க அவசியம் இல்லை, தேவன் அங்கே அடைத்தார். பாருங்கள், தேவன் ஒரு அடைக்கலத்தை அங்கே வைத்திருந்தார். பாருங்கள், வெள்ளமானது அங்கே வருகிறதுக்கு முன்பாக தேவன் அவனுக்கு ஒரு காரியத்தை உண்டு பண்ணியிருந்தார். அப்படியானால் இன்றைக்கு அவர் செய்வது அதிக நிச்சயமாயிருக்கிறது. ஏனென்றால் அதை பார்க்கிலும் வல்லமையில் ஒரு பரிகாரத்தை தேவன் இந்த நாளிலே எங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். ஏனென்றால் தேவன் ஒவ்வொரு காலத்திலும் அவர் தம்முடைய வல்லமையை காண்பித்த தேவன், அதே ஜீவன் உள்ள தேவன் இந்த நாட்களிலும் அவர் கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார். அதனால்தான் அந்த உலகத்தின் காரியங்களை குறித்து நீங்கள் பேசாமல் தேவனுடைய மகத்துவங்களை கூறி நீங்கள் பேசி கடந்து போங்கள். ஏனென்றால் அங்கே பேசுறதற்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு மேலானவராயிருந்து தேவன் ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். பாருங்கள், உலகத்துக்கு இவ்வளவு ஒரு வினோதமாயிருந்திருக்கு. நோவா அங்கே பேழையை செய்கிற வேளையிலே அங்கே அவனுக்கு எத்தனை பேர் எத்தனை கருத்து வைத்திருப்பார்கள். ஏனென்றால் அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மரமானது மிருதுவான மரம். அங்கே தண்ணீரிலே அவன் விடுறதற்கு பார்க்கிற வேளையிலே தண்ணீருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு மரம். ஆனால் பாருங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்த வேளையிலே எது எதிராயிருந்ததோ அதுவே அங்கே மிதந்ததாயிருந்தது. ஆமென். அதுதான் வேதம் என்ன சொல்கிறது, அங்கே உலக ஞானம் தேவனுக்கு விரோதமான பகையாயிருக்கிறது. அதனாலே நீங்கள் தேவன் எதை கட்டளையிடுகிறாரோ அப்படியே அங்கே விசுவாசி. அதுதான் ஒரு விசுவாசிக்கு மிக உயர்ந்த ஒரு விலையேறப்பெற்ற ஒரு காரியமாயிருக்கிறது, விசுவாசம். அதனால்தான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு மரத்தை தேவன் அங்கே பரிகாரமாய் அங்கே உண்டு பண்ணுவதற்காக தெரிந்து கொண்டு அங்கே கீழே பூசி தேவன் அங்கே ஒரு பரிகாரத்தை அங்கே வைத்திருந்தார். அதனாலே அந்த வெள்ளத்தினாலே நோவாவை அழிக்க முடியாமல் இருந்தது. ஏனென்றால் அங்கே ஒரு தீர்க்கதரிசி அங்கே பேழைக்குள்ளே இருந்தான். ஆமென். அதனாலே தண்ணீரினாலே அங்கே நோவாவை அழிக்க முடியாது. ஏனென்றால் தம்முடைய ஆசாரியனை, தம்முடைய ஊழியக்காரனை, தம்முடைய தீர்க்கதரிசியை, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை, குடும்பத்தாரை தேவன் அங்கே வைத்திருந்தார். ஆமென். பாருங்கள், ஒரு கீழினாலே அதை பாதுகாக்க முடியுமானால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது எவ்வளவு உயர்ந்த ஒரு நிச்சயமாயிருக்கிறது. ஆமென். பாருங்கள், இரண்டாவது ஒரு பேழை மோசேயுடையதாயிருந்தது. அந்த பேழைக்குள்ளே ஒரு ஆசாரியன் இருந்தான், அவன்தான் மோசேயாயிருந்தான். அந்த புல் எப்படிப்பட்ட புல்? நாணற் புல்லாயிருந்தது. அங்கே சேற்றிலே வருகிற ஒரு சிறு ஒரு மரமாயிருந்தது. அதை கொண்டு பெட்டியை செய்தார்கள். நீங்க பின்னுகிற காரியங்கள் அறிந்தவர்கள் அறிவீர்கள். பின்னி முடியாது எப்படி இருக்கு, அதிக இடைவெளி இருக்கு. தண்ணீருக்குள்ள வைத்து அப்படியே உள்ளே போகும்.
ஆனால் அங்கேயும் என்ன, அங்கேயும் கீழ் பூசப்படும் என்று வேதம் அங்கே கட்டளையிட்டிருந்தது. அதனாலே அவள் என்ன செய்தால், உள்ளும் புறம்புமாக கீழ் பூசி மிதக்கப்பட்ட வேளையிலே அங்கே ஒரு மோசே என்னும் ஆசாரியன் இருந்தபடினாலே அது அழுக்கான தண்ணீரிலே, சேற்று நிறைந்த தண்ணீரிலே, முதலைகள் நிறைந்த தண்ணீரிலே, பல பல பூச்சிகள் இருந்த தண்ணீரிலே அது மிதந்து கொண்டிருந்தது. ஆனால் எந்த காரியம் உள்ளே போகாதபடி தேவன் அங்கே ஒரு பரிகாரத்தை வைத்திருந்தார். அதுதான் கீழாயிருந்தது. ஆமென். பாருங்கள், கீழ் என்பதற்கு அர்த்தம் பரிகாரமாயிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் இடைவெளியில் நிற்றலாயிருந்தது. பாருங்கள், தேவன் நியாய தீர்ப்புக்கும் அந்த ஆசாரியனுக்கும் நடுவிலே தேவன் அங்கே இடைவெளியிலே ஒரு பரிகாரத்தை வைத்திருந்தார். ஆமென். அதனால்தான் போன வாரம் நாங்கள் பார்த்தோம், 2 எகிப்தியனையும் இஸ்ரவேலை நெருங்க முடியாதபடி கர்த்தருடைய தூதன் நடுவாக நின்று அங்கே வேறு பிரித்தார். ஆமென். அதே தேவன் அன்றைக்கு ஒரு பரிகாரத்தை அங்கே வைத்திருந்தார். பாருங்கள், எவ்வளவு ஒரு மகத்தான ஒரு காரியம். நாணல் புல், அதிலே தண்ணீர் இலவாக போகக்கூடிய ஒரு பொருள். ஆனால் அந்த தாய் அறிந்திருந்தால் அது போக முடியாதபடி அங்கே ஒரு பரிகாரத்தை எடுத்து அவள் உள்ளே பூசியிருந்தாள், தன்னுடைய பிள்ளையை பாதுகாக்க. பாருங்க, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பாதுகாக்க ஒரு அங்கே காரியத்தை செய்தார். அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தகப்பனாயிருந்து தன்னுடைய பிள்ளையை பாதுகாக்க தம்முடைய இரத்தத்தை அவர் சிந்தி இருக்கிறார். ஆமென். பாருங்கள், அந்த பேழையானதுக்கு அங்கே ஒரு பரிகாரம் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால்தான் 3 பெட்டிகள் அங்கே வேதத்திலே எப்பயுமே 3 அங்கே இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாயிருக்கு. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், எல்லாமே ஒருவராயிருக்கிறார். ஆமென். அதனாலதான் 3 எப்பயுமே தேவனை வெளிப்படுத்துகிற எண்ணாயிருக்கிறது. அது பரிபூரண எண்ணாயிருக்கிறது. அதனால்தான் தேவன் எப்பயுமே அந்த 3லே அவர் வெளிப்படுகிற தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இன்னைக்கு ஸ்தாபனங்கள் 3 விதமாய் அவரை சித்தரிக்கிறது. ஆனால் ஒரே தேவனாயிருக்கிறார். ஆனால் 3 காலத்திலே தம்மை அவர் வினோதமாக வித்தியாசமாய் தன்னை வெளிப்படுத்தினார். ஆனாலும் அவர் மாறாத தேவனாயிருந்தார். பாருங்கள், 3வது பார்க்கிற வேளையிலே அங்கே உடன்படிக்கை பெட்டியானது. அது எப்படிப்பட்ட மரம்? சீத்தி மரம். சீத்தி மரத்தினாலே நீ ஒரு பெட்டியை உண்டு பண்ணி அதை பொன் தகட்டினாலே மூடுவாயாக. எப்பயுமே நீங்க போன வாரத்துக்கு முதல் வாரம் பிரசங்கித்தேன், பொன்னானது என்னத்துக்கு அடையாளம்? தெய்வீக தன்மை. பாருங்கள், அந்த பெட்டியை அங்கே பொன்னினாலே நீ மூடு. ஏனென்றால் அது தெய்வீக தன்மை. மரம் எப்பயுமே மாமிசத்துக்கு அடையாளமாய், ஒரு மனிதனுக்கு அடையாளமாய் இருக்கிறது. பாருங்கள், அதை தெய்வீக தன்மையானது அங்கே மூடப்பட்ட வேளையிலே அது பலமுள்ளதாய் வல்லமுள்ளதாய் அது இருந்தது. ஆமென். அதே போலதான் அங்கே பலவீனமுள்ள மனிதனை தேவன் அங்கே மூடுகிற வேளையிலே அவன் பலமுள்ளவனாய் அங்கே மாறுகிறான். அவனிடத்திலே எதுவுமே இல்லை. ஆனால் தேவன் வருகிற வேளையிலே அவன் வல்லமுள்ள மனிதனாய் அங்கே மாறுகிறான். அதான் தீகர் சொல்றார், அந்த மலையின் மேல் உள்ள கவர்ச்சி என்ன? மலை ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவன் இறங்கினதினாலே அது பரிசுத்த பூமி ஆயிருக்கிறது. ஆமென். அதே போல மோசே எந்த காரியம் இல்லை. ஆனால் தேவன் இறங்குற வேளையிலே அவன் அந்த காலத்துக்குரிய தேவனாயிருந்தான். ஆமென். ஏனென்றால் அவன் கட்டளையிடுகிற எல்லாமே அங்கே வாய்த்து போனது. மோசே அங்கே எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன். ஆனால் அவன் கருத்தாய் ஜெபித்து வானத்தை அடைத்தான். ஏனென்றால் அவன் மாமிசம் உள்ள மனிதன், பலவீனம் உள்ள மனிதன். ஆனால் தேவன் அவனுக்குள்ளே இருந்த வேளையிலே அவன் பலமுள்ள மனிதனாயிருந்தான். ஆமென். அதனாலதான் ஒன்றுமே இல்லாத அந்த பெட்டியின் மேல் பொன்னானது மூடப்படுகிற வேளையிலே அது தெய்வீக தன்மைக்கு ஒரு அடையாளமாயிருந்தது. அந்த கிருபாசன தண்டையிலே இரத்தமானது அங்கே தெளிக்கப்பட்டிருந்தது. உள்ளே அங்கே மன்னா அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அங்கே உள்ளே ஆரோனுடைய அங்கே கோல் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்கிற வேளையிலே அது காய்ந்த கோளாய் இருக்க முடியாது. ஏனென்றால் அது பூ பூத்து காய் பூத்து அது வாதுமை அங்கே பழங்களை அது கொடுத்ததாயிருந்தது. பாருங்கள், எவ்வளவு ஒரு வினோதமாயிருக்கிறது. அந்த மன்னாவானது இன்னுமே அங்கே மங்கி போக முடியாதபடி, அங்கே தேன் அதனுடைய சுவை குறைந்து போகாதபடி அது என்றுமே இருக்கத்தக்கதாக அந்த பெட்டிக்குள்ளே அது இருந்தது. ஆமென்.
பாருங்கள், ஒவ்வொரு ஆசாரியத்துவத்திலும் ஒவ்வொரு ஆசாரியன் எழும்புற வேளையிலே அவன் ஒவ்வொரு அங்கே அந்த பெட்டிக்குள்ளாக வந்த அந்த மன்னாவை அவன் சுவைத்து பார்ப்பான். அது எப்பயுமே இனிப்பாய் தான் இருந்தது. ஏனென்றால் அது தேனிட்ட பணியாரம் போல் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஏனென்றால் அதனாலதான் தாவீது என்ன சொல்றான்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அதான் தீகர் சொல்றார், அங்கே தாவீது ஒரு மேய்ப்பனாய் இருந்தபடினால் அவன் எப்பொழுதும் தேனை தன்னுடைய தோளிலே வைத்திருப்பான். ஏனென்றால் அவன் மேய்ப்பனாய் இருந்தபடினால். அதனாலதான் அவன் தேவனை நீங்க ருசிக்க வேண்டும் என்றா நீங்க அதன் அண்டையிலே வாருங்க என்று அவன் சொல்லுகிறான். அதனாலதான் வேதம் அந்த கிருபாசன தண்டையிலே உடன்படிக்கை பெட்டியின் அண்டையிலே நீங்கள் வந்து அதை சுவைக்கிற வேளையிலே அது தேனை போல அது இருக்கும். ஆமென். நீங்க கிறிஸ்துக்குள்ளாக வருகிற வேளையில தான் அவர் யார் என்பதை உங்களால் கண்டுகொள்ள முடியும். அதனாலதான் தாவீது தேவனை அங்கே அந்த விதமாக அங்கே ஒப்பிட்டு பேசினான். அதான் தீகேஸ்வரா, மேய்ப்பர்கள் எப்பயுமே அங்கே இஸ்ரவேல் தேசத்திலே அவங்க ஆடுகள் மேய்க்கிற வேளையிலே தேனை எப்பொழுதுமே வைத்திருப்பார்கள். ஏனென்றால் அந்த ஆடானது, செம்மறி ஆடானது நோய்பாய் படுகிற வேளையிலே அந்த கண்மலை இலே அங்கே தேனை பூசி அதை நக்க விடுகிற வேளையிலே அதை என்ன செய்யுமா? தேனோடு சேர்த்து அந்த கட்பாரில் இருக்க சுண்ணாம்பு கல்லையும் நக்கி விடுமா. அதனாலே அதுக்கு ஒரு அங்கே பரிகாரம் கிடைக்கும். எப்படிப்பட்ட பலவீனமாய் அந்த ஆடு இருந்தாலும் அது உடனே சுகமடையும். அதனாலதான் அவன் எப்பொழுதுமே தேனை அங்கே அவனோடு வைத்திருப்பான். அதனால்தான் அவன் அதை பாடுகிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாரு. அதான் அவருடைய வார்த்தைகள் தேனை விட மதுரமாய் இருக்கிறது என்று அங்கே அவன் பாடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் அதை ருசித்தவனாயிருக்கிறான். ஆமென். பாருங்கள், ஒவ்வொரு மனிதனும் அந்த உடன்படிக்கை பெட்டியின் அண்டையிலே வருகிற வேளையிலே அந்த மன்னாவை அவன் புசிக்கிற வேளையிலே அதனுடைய அங்கே ருசியை அவன் கண்டுகொள்ளுவான். ஆமென். வேற எங்கேயுமே அதை நீங்க ருசிக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திரத்திலே விழுற மன்னாவை அடுத்த நாள் வைத்திருந்த அது எப்படி போச்சு? கெட்டு போயிட்டு. ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் இருக்க மன்னா காலங்கள் தோறும் அவர்கள் வனாந்திரத்திலே 40 வருஷமாய் கடந்து வெளியே வந்து 1000-2000 வருடங்கள் சென்றாலும் அது இன்றுமே அது அங்கே ஜீவன் உள்ளதாயிருக்கு, கெட்டு போக முடியாது. ஆமென். பாருங்கள், ஒரு பழைய ஒரு மன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு வெறும் அப்பம், அது அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள அது இருக்கிற வேளையிலே அது கெட்டு போகாமல் இருக்குமானால் கிறிஸ்துக்குள்ளே நடக்கிற ஒரு மனிதன் எப்படி கெட்டு போக முடியும்? பாருங்க, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள அது நியாய பிரமாணத்தின் காலத்துக்குள்ளே இருக்கிற ஒரு உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற ஒரு பொருள் எப்பயுமே அது செழிப்பா இருந்தது. அது காய்ந்து போக முடியாது, அது கெட்டு போக முடியாது, அது பழுதடைய முடியாது. அப்படியானால் இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற வேளையிலே நீங்க ஒரு புதிய சிருஷ்டியாய் இருக்க வேண்டும். அதனால்தான் ரோமர் 8:1 என்ன சொல்றது? மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவனுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லையா? நியாய தீர்ப்பு இல்லை. ஆமென். பாருங்க, அன்னைக்கு நியாய தீர்ப்பு பூமியிலே அங்கே வந்தது. ஆனால் அந்த நியாய தீர்ப்பின் காலத்திலே தேவன் ஒரு பரிகாரத்தை வைத்திருக்கிறார். எப்பொழுதும் தேவன் ஒவ்வொரு நியாய தீர்ப்பின் காலத்திலும் தேவன் ஒரு பரிகாரத்தை அவர் வைத்திருக்கிறார். நீங்க அதான் சொல்றார், எப்பொழுதும் நீங்க இந்த விஞ்ஞானமானது வளர்ச்சி அடைந்து காரியங்களானது சீர்கட்டதாய் போய் ஜனங்கள் அதிக தொகை அங்கே பெறுகிற வேளையிலே அங்கே பாவமானது அது ஆட்டோமேட்டிக்காக அது இயல்பாகவே அங்கே கடந்து வரும். இன்னைக்கு இந்த பூமியோட நிலையை நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு உலகமானது எப்படி இருக்கிறது? சீர்கட்டதாயிருக்கிறது. மாம்சமான யாவரும் தங்களுடைய வழியை என்ன செய்தார்களாம்? கெடுத்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு மனிதர்களும் இன்றைக்கு என்ன செய்யறாங்க? வழியை அங்கே கெடுத்து கொண்டு கடந்து போறதை நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த காலம் அப்படிப்பட்ட காலம். நாங்க விசுவாசிக்கிறோம் தேவன் அதி சீக்கிரத்தில் ஒரு காரியத்தை செய்ய போறாரு. ஏனென்றால் எல்லாமே முடிவிலே நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு காரியங்களை தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறி இந்த காலம்
அங்கே நிறைவேறுதலின் காலத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். பவுலானவன் தன்னுடைய ஊழியத்தின் நாட்களிலே அவர் வரப்போகிறார் என்ற அந்த நிச்சயத்தோடு அவன் பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் மரித்து 2000 ஆண்டுகள் கழிந்து போனான். அதே போல நீங்க நினைக்கலாம், இப்பொழுது நாங்க பேசிக்கொண்டு என்ன 2000 இல்லை, அவனுடைய காலத்தில் அவன் அந்த தன்னுடைய விசுவாசத்தில் அவன் கடந்து போனான். ஆனால் வார்த்தையானது நிறைவேறாம அவர் வர முடியாது. ஆனால் தேவன் சங்காரம் அங்கு இந்த பூமியை அழிவு வருகிறதுக்கு முன்பாக அங்கே எலியா வர வேண்டும் என்று அங்கே உரைக்கப்பட்டிருந்தது. எலியா வந்து அங்கே சீர்படுத்தியாய் அங்கே கடந்து போய் அவருடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறி அந்த காலத்திலே நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அது அவருடைய கரங்களிலே இருக்கிறது. காலமானது எப்படி இருக்கும் என்று நாங்கள் அறியோம். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு இமைப்பொழுதும் இதோ அவர் வருகிறார் என்ற ஒரு நிச்சயத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டு நாங்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு இமைப்பொழுதும் அவர் வருகிறார் என்ற அந்த நிச்சயத்தோடு நாங்கள் கடந்து போக வேண்டும். அடுத்த இமைப்பொழுது அங்கே சத்தம் தொனிக்கப்படுமானால் நாங்கள் கடந்து செல்ல நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டிய அந்த காலத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வண்ணமான ஒரு ஆயத்தத்தோடு நீங்க இருங்க. ஏனென்றால் காலம் இனி செல்ல முடியாது. அதனாலதான் அந்த பலமுள்ள தூதன் இந்த பூமியில் இருக்கிற தூதனுடைய அங்கே கரங்களிலே அதை ஒப்புக் கொடுத்த வேளையிலே வேதம் என்ன சொல்கிறது? இனி காலம் செல்லாது. ஏனென்றால் எல்லாமே அங்கே திறக்கப்பட்டு விட்டது. நீங்க வெளிப்படுத்தல் 10 வாசிக்கிற வேளையிலே அதுக்கு பிற்பாடு அங்கே பலமுள்ள தூதன் இனி காலம் செல்ல முடியாது. பாருங்க, பூமிக்குரிய அங்கே தூதன் இருக்கிற வேளையில பலமுள்ள தூதன் இறங்கி வந்து அங்கே வார்த்தை அங்கே வெளிப்படுத்தி 7 முத்திரைகளை அங்கே திறந்து கொடுத்தான். அதனாலதான் தேவன் அங்கே வெளிப்படுத்த மட்டும் அந்த ரகசியமானது மறைக்கப்பட்டு இருந்தது. அதனாலதான் அங்கே மறைக்கப்பட்ட காரியத்தை தீர்க்கதரிசி வெளிப்படுத்த முயற்சிக்கிற வேளையில் அது தவறி போனது. ஏனென்றால் அவர் பூமியில் இருந்த ஒரு தூதனாய் இருந்தார். அவரால் அது திறக்க முடியாமல் இருந்தது. அதனாலதான் அந்த குதிரையில் வருகிற மனிதனை குறித்து அவர் தவறான எண்ணம் கொண்டிருந்தார். ஆனால் பலமுள்ள தூதன் வெளிப்படுத்துகிற வேளையிலே அது சரியாய் இருந்தது. அதனாலதான் ஒவ்வொரு காலத்திலே அதை யார் வெளிப்படுத்த வேணுமோ அதுவனே அங்கே வெளிப்படுத்த முடியும். அதனாலதான் அங்கே தவறி போனது, இந்த இடத்திலே அது தவற முடியாமல் இருந்தது. அதனாலதான் இனி அங்கே காலம் செல்ல முடியாது. ஏனென்றால் அங்கே பலமுள்ள தூதன் பிரணாமுக்குள்ளே இருந்து தன்னை வெளிப்படுத்துகிற வேளையிலே அதுக்கு பிற்பாடு செய்தியானது அங்கே பவர்ஃபுல்லாய் வல்லமுள்ளதாய் இருந்தது. அது ஒன்று கூட தவறி போக முடியாமல், ஏனென்றால் அது கிறிஸ்து அங்கே வெளிப்பட்டார். ஆமென். அதனாலதான் இந்த கடைசி காலத்திலே அதே வண்ணமான ஒரு சீர்கட்ட இந்த பூமியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி ஒரு மனிதன் தப்பி போவது என்பது ஒரு கஷ்டமான நேரம். இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற வியாதிகள், சம்பவங்கள், உலகம் அதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பேச வேண்டும். இன்னைக்கு இலங்கையிலே நடக்கிற காரியங்கள் நல்லதுதான். இன்னைக்கு ஆர்ப்பாட்டங்களை குறித்து நீங்க பார்க்கிற வேளையிலே தங்களுடைய அங்கே அடக்க காரியத்துக்கு அவர்கள் அங்கே அவங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நாங்களும் சார்பாயிருக்கோம். ஏனென்றால் அவருடைய மார்க்கத்துக்காக அவர்கள் வைராக்கியமாயிருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவனும் அவன் தகனம் செய்யப்பட முடியாது. அவன் அடக்கம்தான் பண்ணப்பட முடியும். ஆமென். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய உரிமைக்காக போராடுறார்கள். நாங்கள் ஏன் அதை குறித்து நாங்கள் சிந்திக்கவில்லை என்றால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு அடைக்கலத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். அதை குறித்து நாங்கள் எங்க அடக்கம் பண்ணப்படுவோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். மோசேயுடைய அடக்க ஆராதனையை தூதர்கள் அங்கே நடத்தினார். அவனுடைய பிரேதத்துக்காக தேவ தூதர்கள் சண்டையிட்டார்கள். ஆமென். அதனாலே நாங்கள் மரிக்கிற வேளையில் எங்களை எரிப்பார்களா, தகனம் செய்வார்களா என்பது எங்களுக்கு காரியம் அல்ல. ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம், தேவன் அதற்கு ஒரு வழி அவர் வைத்திருப்பார். அதனாலதான் நாங்கள் அதை குறித்து நாங்கள் சிந்திக்கவில்லை. நாங்கள் கிறிஸ்துக்குள்ளாக அங்கே வருகிறோம். அதனாலதான் நோவா அதை குறித்து சிந்திக்கவில்லை, கதவை குறித்து சிந்திக்கவில்லை. தேவன் அங்கே கதவை அடைத்தார். ஆமென். அதே போலதான் அங்கே மோசேயுடைய தாயார் அதை குறித்து சிந்திக்கவில்லை. அவன் ஆசாரியன் என்பதையும் இவன்தான் மீட்பன் என்பதையும் அந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிற ஒரு தீர்க்கதரிசி என்பதை அவள் அறிந்திருந்தாள். அதனாலே விசுவாசத்தினாலே அவள் அங்கே நடப்பித்தாள். ஆமென்.
அதனாலே தேவன் அதை பாதுகாக்க தேவன் அங்கே ஒரு வழியை உண்டு பண்ணி வைத்திருந்தார். ஆமென். பாருங்கள், ஒவ்வொரு அங்கே பெட்டிகளும் ஒவ்வொரு ஜனங்களை அங்கே பாதுகாத்தது, தேவனுடைய பிள்ளைகளை அங்கே பாதுகாத்தது. அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஒரு இரத்தத்தை சிந்தி தம்முடைய ஜனத்தை அங்கே மீட்டிருக்கிறார். அதுதான் இன்றைக்குரிய வார்த்தையின் பேழையாய் இருக்கிறது. ஒரு மனிதன் அங்கே வார்த்தைக்குள்ளே பிரவேசிக்கிற வேளையிலே அந்த பேழைக்குள்ளாக அவன் அங்கே காக்கப்படுகிறான். அன்னைக்கு மாமிச ரத்தமானது அங்கே சிந்தப்பட்டு கிருபாசன்னையிலே தெளிக்கப்பட்ட வேளையிலே ஒரு மனிதன் பாவி என்பதை உணராமல் அவன் என்ன செய்றான்? தான் நீதிமான் என்ற நிச்சயத்தோடு அங்கே வெளியேறி போனான். ஏனென்றால் அங்கே ஆடானது அங்கே சிந்தப்பட்டிருந்தது. அப்படியானால் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட்டிருந்தால் ஒரு மனிதன் பாவத்தை குறித்து எண்ண முடியாது. ஏனென்றால் அவனுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார். ஆமென். அவனுடைய அங்கே நியாய தீர்ப்புக்காக அவர் அங்கே மரித்தார். நியாய தீர்ப்பானது அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. அங்கே வெள்ளமானது நோவாவை ஒன்றும் செய்ய முடியாது. மோசே அந்த வெள்ளத்தினாலே ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் அங்கே தேவன் தம்முடைய பரிகாரத்தை அங்கே வைத்திருந்தார். ஆமென். அதே போலதான் இன்னைக்கு உலகத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவன் ஒரு பரிகாரத்தை அங்கே வைத்திருக்கிறார். அதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமா இருக்கிறது. ஆமென். அந்த இரத்தமானது அங்கு எல்லாவற்றையும் செய்யத்தக்கதாக அது வல்லமுள்ளதா இருக்கிறது. ஆமென். அது ஒரு மனிதன் மீது சிந்தப்படுகிற வேளையிலே அது எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அதனாலே இந்த ராப்போஜன வேளையிலே வந்திருக்கிற நீங்க அதை சிந்தித்து பாருங்க. இந்த ராப்போஜனமானது அவருடைய மரணத்துக்கு அடையாளமாயிருக்கிறது. என்னை நினைவூறும்படி இதை நீங்கள் செய்யுங்கள் என்றார். ஆமென். நான் வருமளவும் இதை நீங்கள் புசியுங்கள். ஏனென்றால் அங்கே நினைவு கூறுதல் ஒரு காரியமாய் மாத்திரமே அது இருக்கிறது. நாங்கள் இதை புசிக்கிற வேளையிலே நாங்கள் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. எங்களுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார், எங்களுடைய அக்கிரமத்துக்காக அவர் மரித்தார். அதனாலே தேவன் என்னுடைய பாவத்தை மன்னித்தார் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். அதனாலே இந்த புதிய வருடமானது அங்கே மிகவும் ஒரு முக்கியமான வருடமாய் அது இருக்கு. ஏனென்றால் இந்த உலகம் இந்த நிலையில் எப்படி இருக்கிறது என்று நீங்க அறிந்திருக்கிறீங்க. அதனால இனி வர போற காலங்கள் மிகவும் கடினமாய் அது இருக்கு. ஏனென்றால் எப்பயுமே அங்கே பூமியில உபத்திரவங்கள் உண்டென்று வேதம் அங்கே எங்களுக்கு சொல்லுகிறது. நோவா பேழைக்குள்ள இருந்தாலும் பேழை எப்படி இருந்தது? மெதுவா ஆடாம இருந்துச்சா? அது ஆடிக்கொண்டுதான் இருக்கு. ஒருவேளை அது குப்புற கூட அடிச்சுது, ஒருவேளை அது சாய்ந்து விழுற மாதிரி இருக்கு. ஆனா நோவா மிருகங்களுக்கு பிரசங்கித்து தன்னுடைய குடும்பத்துக்கு பிரசங்கித்து கொண்டிருந்தான். ஆமென். ஏனென்றா அதே போலதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு பாடுகள் அது இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, நீங்க விழுந்து போற மாதிரி அது இருக்கு. ஆனா நீங்க அதை குறித்து பயப்படாதீங்க. ஏண்டா உங்களை சூழ அவருடைய ரத்தம் இருக்கிறது. ஆமென். உங்களை சூழ தேவன் பாதுகாவலராய் இருக்கிறார். அதனால நீங்க எதை குறித்தும் அஞ்ச வேண்டாம். நான் மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், பயம் என்பது அது மிகவும் பொல்லாத காரியம். அது பிசாசா இருக்கிறது. அவிசுவாசம் தான் பயத்துக்கு ஒரு காரியமாய் இருக்கிறது. அதனால நீங்க தேவனை விசுவாசிங்க. தேவன் இந்த எல்லாவற்றையும் அவர் அங்கே அழித்து போட அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கு. உங்களை எதுவுமே சேதப்படுத்த முடியாது. வேதம் என்ன சொல்லுது? சாவுக்கு ஏதுவானதை நீங்க குடிப்பீங்க, அது சேதப்படுத்தா. சர்ப்பங்களை மிதிப்பீங்க, சேதப்படுத்தா. அது கடிக்கும். பவுலுக்கு கடிச்சிச்சுதான், ஆனா அவனை சேதப்படுத்து. அக்கா பாம்பு கடிக்காதுன்ற அர்த்தமே. அக்கா போய் நாளைக்கு மிதிச்சிடாய். ஆனா உங்களுக்கு விசுவாசம், வேதம் என்ன செய்யறது? கடித்தாலும் நீங்க அதை குறித்து கவலை கொள்ளலாம். நீங்க கடந்து முன்னேறி கொண்டே போங்க. ஏனண்டா அதுதான் விசுவாசமாயிருக்கு. அதனால நமக்கு ஒரு பேழை உண்டு. ஆமென். அதனால இந்த புதிய ஆண்டுல நமக்கு ஒரு பேழை உண்டு. அந்த நிச்சயத்தோடு நீங்க முன்னேறி கடந்து போங்க. ஆனா இதை விட கொடிதான ஒரு காரியங்கள் வரும். அதுக்காக அங்கே இந்த புதிய வருடத்துல இந்த ஊழியக்காரர் சொல்ற மாதிரி தீர்க்கதரிசனமா நான் சொல்லு, ஏன்னா அப்படி சொல்லி போவாங்க. ஆனா அது ஒரு காரியம் இல்லை. ஏனென்றா வேதம் வர அது உபத்திரம் உண்டு. அதனால உலகத்தில் உபத்திரம் உண்டு.
அதனால வர வர போற காலங்கள் உங்களுக்கு அதிக போராட்டம். ஏனண்டா தேவனுக்குள்ள நீங்க கடந்து செல்ற வேளையில அதிக போராட்டங்கள் வரும். ஆமென். ஏனண்டா வேதம் அதை எங்களுக்கு போதிக்கிறது. அதனால இந்த புதிய வருடத்துல நீங்க தேவனுக்குள்ள நெருங்கி வாருங்க. இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவித்தாலும் அதை நீங்க ஒப்பு கொடுத்துட்டு நீங்க தேவனுக்கு முன்பாக கடந்து போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நாங்க எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், முந்தினார் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கரமும் கைதாளமும் முழங்கிட துதியுங்கள்.
நாங்கள் ஒரு விசை அந்த நல்ல தேவனுக்கு புதிய வருடத்துக்கு தந்ததுக்காக ஒரு விசை நன்றி சொல்லி நாங்கள் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. சோதரம் சோதரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே மகள் சோதரம் ஆண்டவரே. நீர் கொடுத்த அந்த புதிய வருடத்துக்காக மகள் சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் துதிப்போம். ஹல்லேலூயா. சோதரம் 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 ஆண்டவரே. நல்லவரே மகோட ஆனபடி சோதரம் ஆண்டவரே. கிருபை நிறைந்தவரே மகு சோதரம் சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோதரம் 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 ஆண்டவரே. அப்பா பிதாவே மகு சோதரம். ஹல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே மகு சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு விசை ஜெபத்துக்காக எங்களை தாழ்த்துவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான புதிய வருடத்துக்காகவும் புதிய காலை பொழுதுக்காகவும் உமக்கு கோடான கோடி சோதரம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய சுத்த கிருபை. ஆம் கர்த்தாவே, இந்த புதிய வருடத்திலே நாங்கள் நிற்கும்படியான ஒரு கிருபையை நீ தந்த கிருபைக்காக உமக்கு சோதரம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை பொருந்தின் ஒரு பேழை எங்களுக்காக வைத்ததுக்காக உமக்கு சோதரம். ஆண்டவரே, அந்த பழைய ஏற்பாட்டிலே 3 பேழை கூடாக உம்முடைய பரிசுத்தவான்களை காத்த தேவன். 4வது இந்த பேழை கூடாக எங்களை நீர் கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு சோதரம். ஆண்டவரே, அந்த 3 பேழையை அந்த வண்ணமாக வல்லமையாக ஒவ்வொரு மனிதனை பாதுகாக்குமானால் இந்த வல்லமை பொருந்தின ஆண்டவரே அதி பலமுள்ள அந்த பேழையாகிய நீர் எங்களுக்கு அதிக நிச்சயம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால் இந்த புதிய வருடத்திலே எங்களுக்கு ஒரு பேழை உண்டு என்று நாங்கள் ஆண்டவரே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கடந்து செல்ல இந்த புதிய ஆண்டிலே நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக உமக்கு சோதரம். இன்னைக்கு உலக ஜனங்கள் ஆண்டவரே பயத்தினாலே ஆண்டவரே சோர்வடைகிற வேளையிலே, அதே வண்ணமாக இன்றைக்கு கிறிஸ்துக்குள்ளான ஜனங்களும் சோர்வடைகிற வேளையிலே இன்றைக்கு ஆண்டவரே இந்த நாளுக்கு என உம்முடைய ஜனத்தோடு நீர் பேசினீர். ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு அடைக்கல பட்டணம் உண்டு, உங்களுக்கு அடைக்கலமான ஒரு பேழை உண்டு என்று நீர் எங்களோடு பேசினீர். ஆம் கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் அதை விசுவாசித்து இந்த புதிய ஆண்டிலே கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். இந்த அருமையான ஆண்டிலே ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிஷம் செய்ய போற மகத்தான அற்புதங்களுக்காகவும் அதிசயங்களுக்காகவும் உமக்கு சோதரம் கர்த்தாவே. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அந்த இரத்தத்தின் அடையாளத்துக்கூடாக நீர் எவ்வளவு மகத்துவமாய் நடத்தினீரோ அதே வண்ணமாக இன்றைக்கு உலகத்திலே ஆண்டவரே இந்த எகிப்திலே வாதைகள் கொள்ளை நோய்கள் பயங்கரங்கள் இருந்தாலும் இந்த உலகத்திலே உம்முடைய ஜனங்களை வழிநடத்த நீர் வல்லவராயிருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே, நாங்கள் உலக மனுஷனை போல் இனிமேலும் இதை குறித்து பேசிக் கொண்டிராதபடி நாங்கள் விசுவாசத்தினாலே முன்னேறி கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். இந்த புதிய ஆண்டை கொடுத்ததுக்காக உமக்கு சோதரம். இந்த புதிய ஆண்டிலே நீ செய்ய போற ஒவ்வொரு நன்மைகளுக்காக உமக்கு சோதரம். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இந்த புதிய ஆண்டிலே உமக்குள்ளாக எழும்பி பிரகாசிக்க நீர் கிருபை செய்யும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றது போல இந்த புதிய ஆண்டிலே ஒவ்வொருவரும் இணைக்கப்பட்டு உமக்குள்ளாக கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். இந்த புதிய ஆண்டானது ஒவ்வொருவருக்கும் திருப்பு முனையாய் அமைய நீர் கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி எங்களுக்காக மரித்து உயிர்த்து என்றென்றும் ஜீவிக்கிற ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.